ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி மோர் குழம்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு மோர் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிண்ணத்தில். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி வந்து கொஞ்சம் அரிசியும் துவரம்பருப்பும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம். அதை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம், இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு. இது வந்து வடைக்கு அந்த மோர் குழம்புல போட போகிறோம் இல்லைங்களா வடை. அதுக்கு கடலைப்பருப்பு, இது வெங்காயம், சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. சப்போஸ் வடை மோர் குழம்பு பிடிக்காதவங்க வேறு காய்கறி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் போட்டுக்கலாம், இல்லை ப்ளைனாகவும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வடை போட்டு செய்ய போகிறேன். நம்ம இந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மோர் குழம்புக்கு, இது தேங்காய், பச்சை மிளகாய் 3, இஞ்சி, ஜீரகம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போது மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் அருமையாக இருக்கும். இப்போது மோர் குழம்பு கடுகு, ஜீரகம் விட்டு தாளிக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போது இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது மோரில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இப்போது மோர் குழம்புக்கு காய் போடணுன்னா கூட இதிலே போட்டு வதக்கிக்கலாம். ப்ளைனாகவும் வைக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிறத இந்த மோரில் ஊற்றிடலாம். இது வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து கொச்சிச்சுன்னா கெட்டியாயிடும் நல்லா. இதை வதக்குறது இதில் போட்டுடலாம். இப்படி நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சுருங்க. இது இப்படி இருக்கணும் தண்ணியாக. ஒரு கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், மோர் குழம்பு ஒரு கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்கு. நீங்கள் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் தயிர், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதை பாருங்கள், கரெக்டாக இப்படி வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை எப்படி சுட்டு போடுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்புக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இது 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். இதை மிக்சியில் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் 1-2 அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்படி உதிராக இருக்கணும். தண்ணி நிறைய போடாதீங்க. கெட்டியாக அரைச்சிக்கங்க. இப்படி பளபளன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த இஞ்சி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். பூண்டு எடுத்து வச்சல அதை அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேங்க. இந்தளவு சோம்பு போடுங்க. இதை ஒரு சுற்றி இதில் போட்டுடலாம்.
இதில் போட்டுடலாங்க. நம்ம இந்த மாதிரி உருண்டையாக போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வெந்துருச்சு வடை. இப்போ எடுத்துடலாம். நான் டிஃப்ரெண்ட்டுக்காக உருண்டை போட்டிருக்கேன். நீங்கள் வடை மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். வந்து ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுங்க. மோர் குழம்பு சூடாக இருக்கும்போது தான் போடணுங்க. ஆறுன போட்டால் ஊறாது. இந்த மாதிரி சூடாக இருக்கணும் மோர் குழம்பு. இந்த மாதிரி ஊற விட்டுருங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா. இதை அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்லாம். ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்லாம். ஊறணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது ப்ளைன் மோர் குழம்புங்க. இந்த மோர் குழம்புல கடலைப்பருப்பு வடை போட்டிருக்கேன். இந்த மோர் குழம்புல உளுத்தம்பருப்பு வடை போட்டிருக்கேன். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.